ஐயா ஒரு கேள்வி ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா இப்போ விதின்னு ஒண்ணு இருக்கு. அந்த விதியில நம்ம என்னென்ன முடிவு எடுக்கிறோன்றது ஒண்ணு இருக்கு. இப்போ நம்ம கிட்ட வந்து சில நண்பர்கள் ஃபோன் பண்ணி விசாரிக்கும் போது வாசி மந்திரம் பத்தி விசாரிக்கிறாங்க. அப்புறமா அவங்க வந்து சரி நான் இப்போ வாங்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ அது அவங்க விதியா இல்ல அவங்க எடுத்த முடிவுங்களா ஐயா? இது முழுக்க முழுக்க அவங்க எடுத்த முடிவு தான். இது எப்படி விதியா மாறும்? விதி கிடையாது, விதியே கிடையாது. ஒரு நல்ல விஷயத்த அவனுக்குள்ள ஓடக்கூடிய வாசி காட்டுது, இதை பிடிச்சிக்கோன்னு. அவன் பிடிச்சிக்கல, எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போறாங்கன்னா அது வந்து அவங்களுடைய அஜாக்கிரதை. இது ஒன்றும் தவறு கிடையாது, இது உண்மை. அதை அவங்க தான் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது அவங்களுடைய தலையெழுத்து, ஒன்றும் மாற்ற முடியாது. ஒரு விஷயத்தை அடையாளம் காட்டுது, வாசி அடையாளம் காட்டுது. இங்கே போப்பா, வாசி மந்திரம் உனக்கு கிடைக்கும்பா, வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ணால் உன் பிரச்சனைலாம் தீரும்பான்னு அடையாளம் காட்டுது. அப்போ அடையாளம் காட்டும்போது வந்துட்டு எனக்கு அது வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னா, அவங்க வந்து போகிறாங்கன்னா அது வந்து அவங்களுடைய அறியாமை. உயிரை விட ஒரு உண்மையானது கிடையாதுல்ல உலகத்தில். அப்போ உயிரை விட உண்மையாக வேற எதையோ தேடுறாரு அவர். அது எப்படி கிடைக்கும்? எங்கே கிடைக்கும் உயிரை விட உண்மையானது இந்த உலகத்தில்? வேற எங்கேயாவது கிடைக்குமா? கிடைச்சா எனக்கு கொடுங்களேன். இந்த சேனல் பார்க்குற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன்ப்பா, உயிரை விட உண்மையானது ஏதாவது ஒன்று இருந்தால் எனக்கு கொடுங்கப்பா, நான் வச்சுக்கிறேன். உயிரை விட உண்மையானது எங்கேயுமே கிடைக்காது. இதையே ஒருத்தர் வேணான்னு அவாய்ட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போறாருன்னா அவர் எதை போய் தர போறாரு? உயிரை விட உண்மையானது வேற என்ன இருக்கு? உயிர் தான் உண்மை. உண்மையை வணங்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த உயிரை வந்து அடையாளம் காட்டுது. அந்த உயிரே அடையாளம் காட்டுது. இந்த மாதிரி வாசியோக சேனல் இருக்குது, வாசியோக பயிற்சி பண்ணுறாங்க, அகத்தியர் வாசியோகம் சேனலில் வாசி மந்திரம் கொடுக்குறாங்க, உயிர் மந்திரம் கொடுக்குறாங்க, உண்மையான மந்திரத்தை கொடுக்குறாங்க, நீங்கள் போங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு அந்த உயிரே உன்னை அறியாமல் அதை காட்டுது. காட்டி வந்து பேசி கீசி எனக்கு வேண்டான்னு சொன்னா இதை விட தேடி நீ எங்கேயும் போய் எதையும் வாங்க முடியாது, மேல்நிலை அடையவே முடியாது, நடக்கவே நடக்காது. அது உயிர் உனக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதுதான் உண்மை. அதை ஒழுங்காக பின்பற்றி உயிர் மந்திரத்தை வாங்கி ஒழுங்காக ஜபத்தை ஆரம்பிங்க. இல்லை ஜபம் பண்ண முடியல, நான் வாசியோக பயிற்சி பண்ணுறேன், பண்ணுங்க. எனக்கு வாசியோக பயிற்சிலாம் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது ஐயா. நானே ஒரே பயங்கர பிஸியான மேனேஜர் ஐயா. நான் வந்து ஆஃபீஸில் அவ்வளோ டென்ஷன், இவ்வளோ டென்ஷன், அவ்வளோ டென்ஷன். என்னதான் டென்ஷனாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் ஒதுக்குவோம்ல, சோறு ஒரு டைம் ஒதுக்குவோம்ல, சோறு ஒரு டைம் ஒதுக்குவேன், உன் பொண்டாட்டியோட இருக்கிறதுக்கு ஒரு டைம் ஒதுக்குவேன், உன் குழந்தையோட சுற்றுறதுக்கு ஒரு டைம் ஒதுக்குவேன். ஏன் உனக்குள்ளே ஓடுற அந்த உயிரை வணங்குறதுக்கு ஒரு டைம் ஒதுக்க மாட்டியா? அந்த உயிர் போயிடுச்சுன்னா வெளியில் என்ன பண்ணுவேன்? யார் டைம் ஒதுக்குவாங்க உனக்கு? எவனும் டைம் ஒதுக்க மாட்டான். வந்து பார்த்துட்டு 5 நிமிஷம் மாலையை போட்டு போயிட்டே இருந்துருவான் உயிர் வெளியே போயிடுச்சுன்னா. ஒரு நாளைக்கு மேலே உன் பொண்டாட்டியே டைம் ஒதுக்க மாட்டான். தூக்கின்னு போயிடுங்க எதான்ருவா, இந்த பணத்தை தூக்கின்னு போயிடுங்கன்றுவா பொண்டாட்டி ஒரு நாளைக்கு மேலே. எல்லாம் முடிஞ்சு போடும் கதை. அதுக்கப்புறம் ஏது டைம் உனக்கு? அதனால இந்த டைம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் மிகப்பெரிய சோம்பேறித்தனம். வாசி யோகத்தில் வாசி மந்திர சாட்டிங்கில் டைம் இல்லை, நேரம் இல்லை, எனக்கு வந்து அவ்வளோ டென்ஷனு, அவ்வளோ ஒர்க்கு, எனக்கு மூளை ஃபுல்லாக சிந்தனை அப்படி இப்படி. எல்லாத்தையுமே இயக்கிறது எது? உன் மூளைக்கு அந்த சிந்தனையை கொடுக்கறது எது? வாசி. டைம் இல்லாமல் உன்னை வேலை செய்ய வைக்கிறது எது? வாசி. எல்லாத்தையுமே அதுதான் செய்யுது. செய்கிற அதை வணங்குறது கூட அந்த வாசி செய்கிற செயல் தான்.
அதை வணங்குறதுல உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன கஷ்டமா இருக்கு? உண்மையை வணங்குறதுல எதுக்கு என்ன கஷ்டமா இருக்கு? இந்த உண்மையை விட வேற எந்த உண்மையை போய் வணங்க போற நீ? எங்க இருக்கு உண்மை? மீதி எல்லாமே பொய் உலகத்துல. உன் உடலே பொய், அழிஞ்சிடும். ஆனா உயிர் அழியுமா? அறியாது. அது மட்டும்தான் உண்மை. அதை வணங்குறத விட்டு வேற எதை வணங்க போறீங்க? வேற எதை தெரிஞ்சுக்க போறீங்க? அந்த உண்மையை தெரிஞ்சுக்காம வேற எங்க போய் எந்த சேனல்ல போய் எதை தெரிஞ்சுக்க போறீங்க நீங்க? எதையும் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் நான் ரொம்ப டேரிங்கா எல்லார்கிட்டயும் சொல்றேன். உலகத்துல ஒரே சேனல்ல மட்டும்தான் வாசி மந்திரம் கிடைக்குது. உண்மையான மந்திரம் அது. பொய்யான மந்திரம் இல்லை. ஒரு மனிதனுக்கும் ஒரு வாசி மந்திரம் உண்டு. அந்த மந்திரத்தை வாங்கி சேட் பண்ணுங்க. அந்த மந்திரம் வாங்கி வாசி யோக பயிற்சி பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு உயிர் கொடுத்து உங்கள் உயிர் எப்பொழுதும் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் தூங்கினாலும், முழிச்சாலும், நீங்கள் கோவப்பட்டாலும், நீங்கள் சந்தோஷப்பட்டாலும், நீங்கள் துக்கப்பட்டாலும் உங்கள் உயிர் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஓடுற உயிரை நீங்கள் வணங்குனீங்கன்னா தான் உங்களுடைய கோபம் மாறும், உங்களுடைய துக்கம் மாறும், உங்களுடைய கஷ்டம் மாறும், உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். நீங்கள் சந்தோஷமாகவும் இருக்க முடியும். இது எல்லாமே உங்கள் வாசியில் தான் கலந்துருக்கு. அதனால் வாசியை வணங்கிடுங்க அப்படின்னு ஒரு நாளும் எல்லாருக்கும் சொல்கிறேன். இதை விட வேற எப்படி இந்த உண்மையை நான் விளக்குறது? எப்படி இந்த உண்மையை உலக மக்களுக்கு நான் சொல்றது? இதை விட வேற எப்படி சொல்றது? நான் எதையும் சொல்ல முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி நல்லா தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வாசினா என்ன, வாசி யோக பயிற்சினா என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதை நீங்கள் பிடிக்கலைன்னா அது கண்டிப்பாக என்னைக்கு இருந்தாலும், நீ நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும், பொறுக்கியாக இருந்தாலும், எப்படி திருடனாக இருந்தாலும், நம்பிக்கை துரோகியாக இருந்தாலும், எல்லாரையும் ஏமாற்றக்கூடிய ஏமாத்துக்காரனாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஒரு நாள் அந்த வாசி ஒன்று விட்டு போயிடும். கண்டிப்பாக ஒரு நாள் நீ செத்துருவ. பிறந்த எல்லா உயிர்களும் இறக்கும், இறந்த எல்லா உயிர்களும் பிறக்கும். ஆனால் பிறந்ததுக்கு அப்புறம் இறக்கிறதுக்குள்ள உன்னை இயக்குறவனை நீ வணங்கிட்ட அப்படின்னா உன்னுடைய வேலை முடிஞ்சது. இதைத்தான் இறைவன் செய்ய சொல்றார். இறைவனோட ஆத்திச்சூடி இதான். பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் இயக்குற அந்த வாசியை நீ வணங்கிட்டனா நீ எடுத்த பிறப்புக்குரிய வேலை முடிஞ்சிச்சோம். நீ பாட்டுக்கு இருக்கலாம், பிரச்சனையே. அதை வணங்காத வரைக்கும் மறுபடியும் பிறப்பு இருக்கு. கீழ்நிலை பிறப்புக்கு போவோம், மேல்நிலை பிறப்புக்கு போவோம். அப்படியே மாறி பிறந்து வாழ வேண்டியதான். பிறந்து சாக வேண்டியதுதான். அப்படி இருக்கக்கூடாதுன்னா பிறந்ததுலேருந்து இறக்கிறதுக்குள்ள உனக்குள்ள ஓடுற வாசிதான் இறைவன் என்பதை நினைச்சு நீ உயிரோடு இருக்கும்போதே வணங்கிடு. கண்டிப்பா நீ மேல்நிலை அடைஞ்சிடலாம். இதுதான் உண்மை, வேற எதுவும் உண்மை கிடையாது. வேற ஏதாவது உண்மை இருக்கா? ஒரு மனுஷனோட காது தான் கடவுள்னு சொல்ல முடியுமா? ஒரு மனுஷனோட மூக்கு தான் கடவுள்னு சொல்ல முடியுமா? ஒரு மனுஷனோட வாய் தான் கடவுள்னு சொல்ல முடியுமா? முடியாது. இதை எல்லாத்தையும் இயக்கி உடம்புக்குள்ள ஓடி 24 மணி நேரம் ஓடி வருது பாருங்க. அந்த காற்று தான் கடவுள். அந்த காற்று தான் நம்ம உடம்புக்குள்ள ஓடுற ரத்தத்தையும் ஓட வைக்குது. நம்மளுடைய ஐம்புலன்களையும் செயல்படுத்துது. எல்லாத்தையுமே செயல்படுத்துறது காற்று தான். இந்த காற்றை விட ஒரு உண்மையான கடவுள் எங்க இருக்காரு? அப்ப அந்த காற்றான அந்த உண்மையான கடவுள் தான் உங்களுக்கு காட்டுறாரு. அகத்தியர் வாசி யோகம் சேனலில் காட்டுறாரு. சரி, வாசி மந்திரத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து பேசுறீங்க. பேசுனதுக்கப்புறம் இல்லையா எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? இதை விட உண்மையா எங்க தேடி போறீங்க? எங்க தேடினாலும் கிடைக்காது. இதான உண்மை. அப்ப இதை நீங்க வணங்கிதானே ஆகணும். இதை வணங்காம எப்படி நீங்க மேலே போறீங்க?
இதுதான் உண்மையான விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாருக்கும். இதுதான் உண்மை. இதை தவிர வேற எந்த உண்மையும் உலகத்தில் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாரும். அதே மாதிரி வாசி மந்திரம் வாங்கினவங்களாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மந்திரம் தான் உங்களுடைய உயிர். உங்களுடைய மந்திரம் தான் உங்களுடைய இறைவன். அதை புரிஞ்சுக்கிட்டு வாசியோக பயிற்சி பண்ணுங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு வாசிச்சாட்டிங்க பண்ணுங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த உயிர் சீக்கிரமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்களுடைய வேலைகள் எல்லாம் சீக்கிரம் நடக்கும். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அதை புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அது வேலை செய்யும். நம்ம வீட்டில் வளர்க்குற ஒரு பெட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா அது நம்ம சொல் பண்ணி தான் கேட்குதுல்ல. அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே ஓடுற அந்த வாசியை நம்ம எவ்வளோ புரிஞ்சுக்கிறோமோ அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்றபடி அந்த வாசி வேலை செய்யும். அப்போ நமக்கு எல்லா வேலைகளும் சீக்கிரம் நடக்கும். உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். உடலில் இருக்க நோய் விலகும். நம்ம பிஸ்னஸில் இருக்க பிரச்சனை தீரும். எல்லாத்தையும் தீர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும்.